குமாரன் தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளின் வழிபாட்டிலே கடவுள் நம்மோடு உடனிருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தலைகளை வணங்கி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய அன்புள்ள தயவுக்காகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்திருக்கிறீரே. கஷ்டங்கள், சுகவீனங்கள், குறைவுகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும், எங்கள் வாழ்வில் எங்களோடு உடனிருந்தருளும் சுவாமி. இந்த நாளின் இந்த தியான வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருள் தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். சங்கீதம் 103 முதல் 2 வசனங்களிலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் 2 விதங்களிலே கடவுளுக்கு நன்றி படைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செப்டம்பர் 27 நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நிறுவப்பட்ட நாள். இந்த நாளிலே 74வது ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். மற்றும் ஒரு சிறப்பு, இந்த ஞாயிறு முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. கடவுள் நம்முடைய இல்லங்களிலே நம்மோடு உடன் வாழ்கிற முதியவர்களுக்காக, கடவுள் அவர்களுக்கு தந்திருக்கிற நல்வாழ்வுக்காக, கடவுள் இம்மட்டும் அவர்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காக நாம் கடவுளை போற்றுவோம், கடவுளுக்கு நன்றி படைப்போம். கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனை, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்கிற கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடி கடவுளுக்கு நன்றி படைப்போம். கீர்த்தனை எண் 70, ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று சாற்றுதற்கரிய
வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 முடிய, சங்கீதம் 92, பிலமோன் 8ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் முடிய, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 20 முடிய. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 92 நாம் படிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்குப் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சப் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப் பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளாலும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மோடு உடன் தங்கியிருந்து நம்மில் உறைபவராக இருந்து நம்மை கடவுளின் அன்பில் வழிநடத்துகிற தூய ஆவியானவராலும் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல இன்றைக்கு 2 சிறப்பான விதங்களிலே நாம் இன்றைக்கு அனுசரிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். தென்னிந்திய திருச்சபை நிறுவப்பட்ட நாள் 74வது ஆண்டை நாம் இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். தென்னிந்திய திருச்சபை உருவானதை வரலாற்றிலே பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பிறகு தூய ஆவியானவரால் செய்யப்பட்ட மாபெரும் ஒரு நிகழ்வு என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். வெவ்வேறு திருச்சபைகளாக அயல் நாடுகளிலிருந்து வந்த மிஷனரிகள், அவர்களுடைய அந்த மிஷனரி ஸ்தாபனங்களிலே இயங்கி வந்தவர்கள் 1947 அந்த அடையாளங்களை கடைந்து திருச்சபை, ஒன்றுபட்ட திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை என்று சொல்லி அந்த நாளிலே நிறுவி இன்றைக்கு 74 ஆண்டுகளை நாம் கடந்து வருவதற்கு 73 ஆண்டுகளை நிறைவு செய்து 74வது ஆண்டிலே நாம் நுழைவதற்கு கடவுள் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலே திருச்சபையின் வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி படைப்போம். தொடர்ந்து திருச்சபை ஆண்டவரின் ஒரு நல்ல சாட்சியாகவும் அவருடைய திருப்பணியை இந்த உலகத்திலே செய்கின்ற ஒரு திருப்பணியாளனாக திருச்சபை திகழவும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு சிறப்பு, இந்த நாளிலே நாம் முதியோர் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
கடவுள் இம்மட்டும் உங்கள் வாழ்வில் போதுமானவராக இருந்திருக்கிறார். அநேக சுகவீனங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுதும் கடவுள் உங்களை காத்து பலப்படுத்தி இந்த நாள் வரை கடவுள் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிற அவரது அளவற்ற கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே திருச்சபையின் சார்பிலே அனைத்து முதியோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்வை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த முதியோர் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே திருச்சபை தியானிப்பதற்காக கொடுத்திருக்கிற செம்பொருள் முதியோர்களின் கனிதரும் வாழ்க்கை, fruitfulness of the elderly. முதியோர்களின் கனிதரும் வாழ்க்கை. பொதுவாக முதியோர்களுடைய வாழ்வு இனிமையாக அமையாமல் கஷ்டங்கள் நிறைந்ததாகவே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். இந்த வைரஸ் தொற்று தொடங்கின நாள் முதற்கொண்டு நமக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிற எச்சரிப்பு, 60 வயது மேற்பட்டவர்கள் வெளியிலே வருவதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் அதிகமாக இந்த வைரஸ் தொற்றிலே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பிள்ளைகளையும், குழந்தைகளையும், முதியோர்களையும் இந்த சமூகம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்து வருகிறோம். உடல் அளவிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற சுகவீனங்கள், முதுமை நிமித்தமாக வருகின்ற பல்வேறு சுகவீனங்களை நிமித்தமாய் கஷ்டப்படுகின்றார்கள். இன்றைக்கு கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருப்பதினாலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நேரம் கொடுக்க முடியாத சூழல். இந்த நாட்களிலே முதியோர்களுடைய பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறதுனாலே முதியோர் இல்லங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லங்களிலே சேர்த்து பராமரிக்கிற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதியோர் ஞாயிறை நாம் கொண்டாடுவதனாலே 2 நோக்கங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய பெற்றோர்களுக்காக, முதியோர்களுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், சுகவீனங்கள் இருந்தாலும் கடவுள் அவர்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார். இம்மட்டும் கடவுள் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, முதியோர்களுக்காக, அவர்களுக்கு நீர் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நன்றி படைக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இன்னொரு நோக்கம் என்ன என்று சொன்னால், முதியோருடன் நம்முடைய நேரத்தை நாம் பகிர்ந்து கொண்டு அவர்களை நாம் விசாரிப்பதன் மூலமாய், அவர்களோடு கூட அன்பு காட்டுகிறதன் மூலமாய் நாம் வாழ்வை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புறக்கணிக்கப்படுகிற நிலைமைகள் மாற வேண்டும். உரிய மரியாதையோடு மதிப்பு கொடுத்து முதியோர்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கான சூழலை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட நாம் இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு இந்த தியான பொருளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளிலே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வருகின்ற பகுதியில் கடவுள் ஆபிரகாமோடு செய்து கொள்கின்ற உடன்படிக்கையை நாம் அங்கு பார்க்கிறோம். பிலமோன் 8ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதியிலே, நான் பிலமோனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறதையும், பிலமோனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரின் திருப்பெயராலே
ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பையும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 20 வரை வருகின்ற பகுதியிலே அவரவருடைய செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்கின்ற இயேசுவினுடைய அந்த போதனைகளை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட தியானிப்பதற்காக சங்கீதம் 92ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 92 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். முதிர் வயதிலே கனி தந்து செழுமையாக இருப்பார்கள். இது முதியோர்களுக்கு கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது 12ஆம் வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதி இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியாக, கடைசி பல்லவியாக நாம் பார்க்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதி, வாக்குத்தத்தமாக நாம் அறிந்திருக்கிற திருமறை பகுதி. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். அதிலிருந்துதான் இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. நீதிமான் பனைமரம் போல வளருவான், கேதுரு மரம் போல் வளருவான். தொடர்ந்து அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்து இருப்பார்கள் என்கின்ற பகுதிகளை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களிலே பல இடங்களிலே சங்கீதக்காரன் நீதிமானுக்கான ஆசீர்வாதம் என்ன, நீதிமானை கடவுள் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் படிக்க முடியும். 1ஆம் சங்கீதத்திலேயும் கூட பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நீதிமான்களுடைய வாழ்வை கடவுள் அறிந்திருக்கிறார், நீதிமான்களுடைய எண்ணங்களை கடவுள் அறிந்திருக்கிறார். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களையும் கூட கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். நீதிமான்களுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கடவுள் அவனை விடுவிப்பார் என்பதை சங்கீதத்தில் பார்க்கிறோம். அப்படி நீதிமானுக்கான கடவுளுடைய ஆசீர்வாதங்களாக நாம் பார்க்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். அந்த நீதிமான் தான் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பான், அவன் செழித்து ஓங்குவான். அந்த நீதிமான் தான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையாக இருப்பான். இந்த சங்கீதம் மிக அழகான ஒரு செய்தியை அந்த பகுதியில சொல்லுகிறது. நீதிமான் செழித்து ஓங்குகிறதுனாலே, நீதிமான் முதிர் வயதிலே கனி தருகிறதுனாலே கடவுள் நீதியுள்ளவர் என்பதை விளங்க செய்கிறார். நீதிமானுடைய வாழ்க்கை கடவுளுடைய பார்வையில எவ்வளவு விலையேற பெற்றதாக, மதிப்பு மிக்கதாக நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய வாழ்வின் மூலமாக கடவுள் நீதியுள்ளவர் என்பதை விளங்க செய்கிறார் என்பதாக இந்த சங்கீதம் முடிகின்றது. நீதிமான் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பான். நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையாக இருப்பார். இந்த பகுதியில் வருகிற இன்னொரு குறிப்பை உங்களோடு இன்னும் ஆழமாய் தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் ஆலயத்தின் முற்றத்திலே அல்லது ஆலயத்தினுடைய செழித்து ஓங்குவார்கள். ஆண்டவரின் ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் யார்? அப்படி என்றால் என்ன சங்கீதக்காரன் சொல்ல விரும்புகிறார்? தொடக்க நூல் ஆதியாகமம்
28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து ஓடுகிறான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தாயே அவனை அனுப்பிவிடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவன் செல்லுகிற பொழுது மாலை நேரமாகிறது. ஒரு இடத்துல அவன் படுத்து உறங்குகிறான். அப்படி படுத்து உறங்குகிற பொழுது தூதர்கள் வானத்தில் ஏறுகிறதாகவும் இறங்குகிறதாகவும் அவன் காண்கின்றான். கடவுள் அவனோடு கூட அந்த இடத்துல பேசுகின்றான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது அவன் எழுந்து, இந்த இடத்தில் ஆண்டவர் எனக்கு காட்சி தந்திருக்கிறார், இது ஆண்டவர் உண்மையாகவே இருக்கின்ற இடம் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய இல்லம் என்பது கடவுள் வாசம் செய்கின்ற இடம், கடவுள் எழுந்தருளுகின்ற இடம். அப்படிப்பட்ட இடத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்திலே வாழுகின்ற ஒரு அழகான வாழ்க்கையை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலே கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சங்கீதத்திலே 1ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறது போல நீரோடுகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படியானால் முதியோர்கள் வாழ்வின் அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். முதிர் வயதிலே கனி தந்து பசுமையாய் இருப்பார்கள் என்கின்ற அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்களினாலே அந்த அனுபவங்கள் மிகுந்தவர்களாக அனுபவமிக்கவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான் நாம் பேச்சு வழக்கிலே சொல்லுகின்றோம், பழுத்த மரம் என்று சொல்லுகின்றோம், வைரம் பதித்தவர்கள் என்று சொல்லுகின்றோம். அப்படியானால் இவர்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே பல அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவசாலிகளாக இருக்கின்றார்கள். முதியவர்கள் அனுபவசாலிகள் என்று சொன்னால் முதியவர்களிடம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதியவர்கள் தங்களுக்கு பின் வருகிற சந்ததிக்கு விட்டு செல்வதற்கு ஏதாகிலும் அவர்களிடத்தில் உண்டா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதியவர்களை பாரமாகவும் முதியவர்களை புறக்கணிக்கின்ற ஒரு சூழலிலும் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற இந்த சங்கீத பகுதி முதியவர்கள் கடவுளுடைய அனுபவம் மிக்கவர்களாக வாழ்விலே அனுபவசாலிகளாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் முதியவர்களை நம்முடைய விசுவாசத்தில் என்ன சொல்லுகிறோம்? அவர்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் என்று சொல்லுகின்றோம். முதியவர்கள் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுகள். அவர்கள் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் ஒரு பாதுகாப்புள்ளவர்களாக, அவர்களுடைய ஆலோசனைகள் நம்மை வழிநடத்துகிறதாகவே காணப்படுகிறது. முதியவர்களிடத்தில் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் முதியவர்கள் நாம் தவறும் பொழுது நம்மை கண்டிப்பவர்களாக, நாம் வாழ்விலே தடுமாறுகிற பொழுது நம்மை தாங்குகிறவர்களாக, அவர்களுடைய அந்த தூய்மையான அன்பிலே நம்மை வாழ்த்துகிறார்களே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் பிற பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அந்த உண்மையான அன்பிலே வாழ்த்துகிறார்களே, அந்த வாழ்த்துதல் தான் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக
இருப்பார்கள். இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய கிராமங்களிலே வாழ்கிற எல்லா முதியோர்களையும் கடவுள் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில கடவுள் போதுமானவராக இருந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், சுகவீனங்கள், கண்ணீர், வேதனை எல்லாவற்றிலும் கடவுள் உடனிருந்து அவர்களை வழிநடத்துவாராக. திருச்சபை ஆகிய நாமும் அவர்களோடு வாழ்வை பகிர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு நாமும் ஒரு சிறந்த தலைமுறையாக வாழ கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு 2 சிறப்பான விதங்களிலே இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். ஒன்று, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை நிறுவப்பட்டு 73 ஆண்டுகளை கடந்து 74வது ஆண்டிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் சுவாமி. திருச்சபையை நீர் வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே. திருச்சபையின் தலையாக நீர் இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய பணி உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக அமைய அருள் தாரும். இந்த நாளிலே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயருக்காக, உதவி பிரதம பேராயருக்காக ஆண்டவரே, செயலர், பொருளர், சினாட் மாமன்றத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பேராயங்களுக்காக, பேராயங்களை தலைமையேற்று வழிநடத்துகின்ற பேராயர்கள், அலுவலர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய திருப்பணியை செய்கிறதுல எங்களுக்கு எத்தனை சவால்கள் சுவாமி. பிறராலே நாங்கள் ஆண்டவரே அநேக நேரங்களிலே சுவாமி குற்றப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நிலைமைகள் எல்லாம் மாறவும், நாங்கள் தொடர்ந்து உமக்காய் உண்மையாய் ஊழியம் செய்யவும், குறிப்பாக எங்களுடைய நிறுவனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய நிறுவனங்கள் தொடர்ந்து வளரவும், சமுதாயத்திலே கல்வி பணியையும் மருத்துவ பணியையும் தொடர்ந்து செய்வதற்கு நீர் அருள் தாரு சுவாமி. தென்னிந்திய திருச்சபையை கர்த்தர் நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. இந்த நாளிலே முதியோர் ஞாயிறை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பெற்றோர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் வாழ்வின் அனுபவசாலிகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அவர்களிடத்திலே நாங்கள் அன்பு காட்ட, அவர்களை நாங்கள் பராமரிக்க, பாதுகாக்க, ஆண்டவரே அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை நீர் தாரு சுவாமி. ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுகிற சூழலுக்குள் தள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. முதியவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள், சரீர சுகவீனங்கள், மனதின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை அவர்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் எங்கள் வாழ்வின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களோடு கூட இருப்பது மகிழ்ச்சி சுவாமி. ஒரு பெரிய பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆலயத்திற்குள் வந்து தொழுது கொள்ள முடியாத சூழலிலே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா குடும்பங்களும் சுகத்தோடு சமாதானத்தோடு வாழுகிற அருளை நீர் தாரும் அப்பா. குடும்பங்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண இருக்கிற திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா.
இந்த புதிய ஆண்டிலே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றுமே மன்றாடுகிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த வைரஸ் தொற்றின் மத்தியில் ஒவ்வொரு மாநிலங்களையும், உங்களுடைய இந்திய நாட்டையும், உலக நாடுகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நிலைமையில் மாறுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்களை இந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்து வருகிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த நன்மைகளை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய அன்பு பெற்றோர்களோடும் அவர்களுடைய வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.